ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தேருக்கு பெயர் பெற்றவர் திருவாரூர் நான் பிரேம்குமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாரூர் டு தஞ்சாவூர் போகிற வழியில் என்கன் அப்படின்ற ஊரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியோட திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும், நீங்களும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆறுபடை முருகன் கோயில் போயிருந்தால் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிள்ளையார்பட்டி குன்றக்குடி அப்படின்ற ஊரில் இருக்கிற கோயில்கள் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். காரைக்குடியில் இருக்கிற செட்டிநாடு பேலஸு அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. திருவாரூர் டு தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த என்கன் அப்படின்ற ஊர். அங்கே இருக்கிற முருகன் கோயில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில் இது. தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் வர வழியிலையும் என்கன் அப்படின்ற ஸ்டாப்பிங் கேட்டால் சொல்லுவாங்க. மெயின் ரோட்லேருந்து உள்ளார ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு. கோவிலில் இப்போது திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது கோவில் முன்பக்கத்தில் இருக்கிற விநாயகர் சந்நிதி. இந்த கோவிலில் கண் பார்வையில் குறைவு இருக்கிறவங்களுக்கு கோவிலில் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கான பூஜை பொருட்கள் எல்லாமே கோவில் வாசல்லே இருக்குது. இங்கே ஜிபே எல்லாமே அலோடு தான். கோவிலில் பார்க்கிங்க்கான வசதிகளும் இருக்குது. இந்த கோவில் காலையில் 6:30 மணிக்கு நட திறப்பாங்க. மதியானம் 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும் கோயில். மறுபடியும் நட சாத்தினதுக்கப்புறமா சாயங்காலமாக 4:30 மணிக்கு திறப்பாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு முருகன் சந்நிதி தான் இது. இவர் தான் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி. 6 முகங்களோட மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரியான காட்சி கொடுப்பாரு. இது இந்த கோவிலோட சிறப்பு. இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரன்ற பேரில் அழைக்கப்படுறாரு. பிரம்மனுடைய ஆணவம் நீங்க பெற்ற தலமாகவும், முருகன் பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலமாகவும் இது சொல்கிறாங்க. சிக்கலில் இருக்கிற சிங்காரவேலர் சிலையையும் 8 குடியில் இருக்கிற முருகன் சிலையும் செதுக்கின அதே சிற்பி தான் என்கனில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியோட சிலையை செதுக்கினார். இந்த 3 சிலைகளும் பார்த்திங்கன்னா மயில் மேலே முருகன் காட்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு 2 விதமான வரலாறுகள் சொல்கிறாங்க. முத்தரச சோழன்ற மன்னன் ஒரு சிற்பிகிட்ட சிக்கல்ன்ற ஊரில் முருகன் சிலையை உருவாக்க சொல்கிறாரு. அந்த சிற்பியை முருகனோட சிலையை உருவாக்குறதுக்கப்புறம் முருகனோட அழகில் மயங்கி இது மாதிரியான சிலையை வேற எங்கேயும் செய்யக்கூடாதுன்றதுக்காக சிற்பியோட வலது கட்டை விரலை வெட்டிட்டார். கட்டை விரலை இறந்த நிலையிலும் பார்த்திங்கன்னா சிற்பி 8 குடின்ற ஊரில் முருகனோட சிலை செஞ்சார். இதனால் கோபம் அடைஞ்ச மன்னன் அந்த சிற்பியோட 2 கண்ணையும் பறிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் கூட சிற்பி ஒரு சின்ன பொண்ணோட உதவியோட முருகன் சிலையை உருவாக்குறாரு. அவர் சிலையை உருவாக்கும் போது கையில் இருக்கிற உளி அவர் கையில் பட்டு ரத்தம் அவர் கண்ணில் பட்டோடனே அந்த சிற்பிக்கு கண் வந்ததாகவும் இந்த கோவிலோட சிறப்பாக சொல்கிறாங்க. இன்னொரு வரலாறாக படைப்போட மறைப்பொருளான பிரணவத்திற்கு பொருள் தெரியாதனால பிரம்மனை முருகன் சிறையில் அடைச்சதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த படைக்கிற தொழிலை முருகனே செஞ்சதாகவும், அதுக்கப்புறமா சிவபெருமான் பிரம்மனை விடுதலை செஞ்சு படைப்போட தொழிலை அவர்கிட்டே கொடுத்துட்டு பிரணவத்தோட பொருளுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லியும் சிவபெருமான் முருகன் கிட்ட சொல்லியிருக்காரு. சிவபெருமான் சொன்னபடியே முருகன் பிரம்மதேவரை விடுதலை பண்ணி பிரணவத்தோட பொருளை உபதேசித்து அதுக்கப்புறமா படைக்கிற தொழிலை அவர்கிட்டே கொடுத்துட்டாரு. இதனால் பிரம்மதேவன் தன்னுடைய 8 கண்களால் முருகனை வழிபட்டதனால இந்த ஊர் என்கன்னு பேர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் முருகன் 6 முகங்களோடையும் 12 கைகளோடையும் காட்சி கொடுக்குறாரு. அவருடைய கைகளில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில், கேடயம்,
சேவல் கொடி, அங்குசம் அப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் கையில் வச்சு காட்சி கொடுக்குறாரு. பிருகு முனிவரோட சாபத்தால் சிம்மவர்மன்ற மன்னன் சிங்க முகத்தை பெற்றதாகவும், இதுக்கப்புறமா அந்த மன்னன் தினமும் வெட்டாற்ற குளித்து எங்கனில் இருக்கிற முருகனை தரிசித்து வந்ததாகவும், ஒரு தைப்பூச நல்லால முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு மனுஷ முகத்தை மறுபடியும் கொடுத்து சாப விமோசனை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற மற்ற தெய்வங்கள் விநாயகர், முருகன், சிவன், அம்மன், சப்தகன்னிகைகள், தட்சிணாமூர்த்தி, பிரம்மன், துர்கையம்மன், அர்த்தநாதீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், காலபைரவர் போன்ற தெய்வங்களோட சந்நிதிகளும் இந்த கோவிலில் இருக்குது. கோவிலில் இப்போ திருப்பணிகள் வேலைகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் நடக்கும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸில் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் மென்ஷன் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.